இவனுக்கு குடுக்கறோம்னு நம்ம சொன்ன உடனே மக்கள் எல்லாம் எவ்வளவு கேவலமா பேசுறான் பாத்தியா? இவனுக்கு குடுக்கற நம்மள கேவலப்படுத்திடுவாயா? முக்கியமான ஒண்ணு, இவங்க குடுக்கிற பணத்துக்காக ரோடு போடாம விட்டா நம்ம விட்டுற முடியாது, குப்பை வரலாம் விட்டுற முடியாது, கரண்ட் வரலாம் விட்டுற முடியாது, நம்ம தொகுதிக்கு பஸ் வரலாம் விட்டுற முடியாது. நீ கொடுத்த 4200 ரூபாய்க்கு எல்லாம் சரியா போயிடுமா? கொடுத்துட்டா நாங்க என்ன ஓட்டு போட்டு சும்மா வாய் மேல வேலை வச்சுட்டு இருப்போமா? 4200 ரூபாய் கொடுத்துட்டா அப்பவும் ஓட்டு போட்டு நீங்க வீட்டாண்ட போய் தைரியமா கேட்கலாம். இவர் சொல்லுவார், நான் தான் 4200 ரூபாய் கொடுத்துட்டேனே, அன்னைக்கே ஓட்டு காசு வாங்கிட்டேன்னா. அப்படி பேசுறதா இருந்தா உனக்கு பதவியே கிடையாது நம்ம சொல்றதுக்கு நமக்கு உரிமை இருக்கு. அப்ப தொகுதிக்கு இவங்க நிறைய செய்யணும். பணம் கொடுத்துட்டேன்ற காரணம் இப்ப எல்லாரும் அப்படித்தானே, நான் பணம் கொடுத்துட்டேன் உனக்கு கேட்க தகுதியை ஓட்டு வித்தாய், நீ வித்த ஓட்டு அன்னைக்கே காசு வாங்கிட அப்படின்னு கேட்டா நீ கேட்கணும். அது விக்கல, நீ பதவிக்கு வர்றது கொடுத்தேன், ஆனா என் தொகுதி மேம்படணும், அப்ப நீ எல்லா வேலையும் செய்யணும். நான் வந்து கேள்வி கேட்பேன், பதில் சொல்லணும். ரூபாய் வாங்கிட்டு அன்னைக்கு சொல்லக்கூடாதுன்னு நீங்க உங்ககிட்ட எழுதி வாங்கணும்னு நினைக்கிறீங்க. எழுதி வாங்கவே தேவையில்ல, ஒரு வீடியோ எடுத்து வச்சுங்க பேசுவார். நான் உங்களுக்கு பணம் கொடுத்தது சொல்ல மாட்டாங்க, ஏன்னா உங்களை புடிச்சும் போயிடுவாங்க, அது சொல்ல மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு செய்யவில்லை என்றால் என்னை தூக்கி போட்டு மிதியுங்கள், அடியுங்கள், என் வீடு புகுது எதை வேணாலும் செய்யுங்கள், அப்படி ஒரு வாக்குறுதி உங்க வீடியோல கொடுப்பாங்க.